சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே வந்து இப்போ ஹீரோயின்ஸை பார்க்க முடியுதோ இல்லையோ பிரவுன் பியூட்டி மோனலிசாவை பார்க்க முடியுது. ஏன்னா மகா கும்பமேளா மூலமா வந்து ஓவர் நைட்ல ஃபேமஸான ஒருத்தவங்க தான் வந்து இந்த மோனலிசா. இவங்க வந்து அந்த மகா கும்பமேளால இவங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்க போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து துரத்தி இந்த மாதிரி போட்டோ கொடுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வந்து ஃபேன் பேஸ் என்னதான் அதிகமானாலுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் அதுலேயுமே ஒரு நல்ல விஷயம் நடந்துருந்துச்சு. என்னன்னா வந்து இந்த பொண்ணை வந்து ஹீரோயினா நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட் டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு படத்துல வந்து இப்போ மோனலிசா தான் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக ஷூட்மே வந்து போயிட்டு இருக்கான். அதனால அந்த பொண்ணு வந்து இப்போ ஆளே மாதிரி ஒரு மாதிரி ஹீரோயினாவே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும் எல்லா விஷயமே ரொம்ப அழகாவே மாறிடுச்சு. ஸோ நார்மலாவே இந்த பொண்ணு வந்து நேச்சுரல் பியூட்டி பிரவுன் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோயினா நடிக்குது அப்படின்னோன்னா நிறைய பேத்துக்கு வந்து என்னடா ஒரே நைட்ல எப்படா நீ ஃபேமஸ் ஆகி ஹீரோயின் ஆயின அப்படின்னு யோசிச்சாலுமே இன்னொரு சைடு வந்து பரவாயில்ல அந்த பொண்ணு ஹீரோயினா இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்மே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்போ அடுத்ததா திரும்பவுமே மோனலிசா இப்போ ட்ரெண்டிங்ல வந்திருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கேரளால வந்து ஒரு நகைக்கடை ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து மோனலிசா சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க. பட் இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா வந்து அந்த நகைக்கடையோட ஓனர் வந்து பாபி செம்மனூர். கண்டிப்பா இவரை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ சோஷியல் மீடியால கொஞ்ச நாளா இவரும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து நடிகையான ஹனி ரோஸ் அப்படின்றவங்க வந்து இவர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆகஸ்ட் மாசம் வந்து இவரோட நகைக்கடை ஓப்பனிங் வந்து நடிகை ஹனி ரோஸை வந்து இவர் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறையவே உருவக்கேடியெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹனி ரோஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால இவருமே அரெஸ்ட் ஆகி இப்பதான் உள்ள போயிட்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்ததா வந்து நம்ம பிரவுன் பியூட்டி மோனலிசா வந்து அவரோட நகைக்கடை ஓப்பனிங் வந்து சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இவரும் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடி இருப்பாங்க. ஸோ அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து வைரத்துல வந்து நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா வந்து ஓப்பன் பண்ணாலே ஒரு மாதிரி பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இப்போதானங்க அந்த அவர் வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காரு. ஸோ ஹனி ரோஸோட பிரச்சனையே வந்து இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சு. இப்போ அடுத்ததான் வந்து இப்போதான் அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகி நடிக்கவே போயிருக்கு. அடுத்ததான் இப்போ மோனலிசாவே என்ன ஒரு கூட்டிட்டு போயிட்டு செயின்லாம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து இந்த பொண்ணை பத்தி தான் ஃபுல்லாவே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றதெல்லாமே வந்து கரெக்டா தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு வந்து அந்த பொண்ணு வந்து ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனாலுமே அடுத்து வந்து படத்தில் நடிக்குது. இப்போ சீஃப் கெஸ்டா கூப்பிடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பொண்ணை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த பாபி செம்மனூர் அப்படின்ற அவர் இருக்கார்ல, ஸோ அவர் மேலதான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்லஸ்லாம் போட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு சீஃப் கெஸ்டெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. அடுத்து என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நெட்டிசன்கள்லாம் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்காக. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.